ஹலோ எவ்ரிவான், நீங்கள் பார்த்துருக்கிறது ஐடியா பிளானட். பிளெண்டர் 3.0ஓட பீட்டா வெர்ஷன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெர்ஷனில் என்னென்ன நியூ ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிளெண்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிளெண்டரோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டவுன்லோட் பிளெண்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கோ எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிளெண்டரோட எல்லா வெர்ஷனையும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் 3.0ஓட பீட்டா வெர்ஷன், அப்புறம் பிளெண்டர் 3.1ஓட ஆல்ஃபா வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. 3.1ஓட ஆல்ஃபா வெர்ஷன் வந்து இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. அதனால் பிளெண்டர் 3.0ஓட பீட்டா வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பிளெண்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஸ்டார்ட் அப் மெனுவில் இருக்கிற இமேஜ் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. பிளெண்டர் ஃபவுண்டேஷன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஸ்ப்ரைட் ஃப்ரைட் அப்படிங்கிற அந்த மூவியோட ஒரு பிக்சர் தான் இது. அந்த மூவியோட போஸ்டரை இந்த ஸ்டார்ட் அப் மெனுவில் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெர்ஷனில் என்னென்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிளெண்டரோட இன்டர்ஃபேஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற செக் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த அப்டேட் வந்து பிளெண்டரோட 3.0க்கு ஒரு ஹைலைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிளெண்டரோட 2.8க்கு அப்புறம் இந்த வெர்ஷனில் தான் அந்த UI இன்டர்ஃபேஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மெனுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்து அதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு பிளெண்டரில் ஒரு CG ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து பிளெண்டரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போது சாலிட் வியூவில் இருக்குது. கீழே இருக்கிற டைம் லைனை கர்சர் யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் கார்னரில் இருக்கிற அந்த டைம் லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆசெட் ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்ச ஆசெட்ஸ் எல்லாமே இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஏதாவது ஆசெட் பேக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த லைப்ரரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் அதை எப்போ வேணால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீபோர்டில் இசட்டை கிளிக் பண்ணிவிட்டு வியூ போட்டு ரெண்டர் வியூவுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற மெட்டீரியல்ஸில் ஏதாவது ஒரு மெட்டீரியலை ட்ராக் பண்ணி வியூ போர்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ அந்த மெட்டீரியல் வந்து அந்த ஆப்ஜெக்டில் அப்ளை ஆகிடும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டர் ஆகும்போதே அந்த ஆசெட்ஸ்லாம் நம்ம ட்ராக் பண்ணி வியூ போர்ட்டில் ட்ராப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ஓல்டர் வெர்ஷனில் செஞ்சோம் அப்படின்னா சம்டைம் பிளெண்டர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதாவது இந்த மாதிரி ஹெவி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது பிளெண்டர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இந்த நியூ வெர்ஷனில் இந்த மாதிரி பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் மெட்டீரியல்ஸை வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணி காட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆசெட்ஸ் அப்படின்னு வரும்போது 3D மாடல்ஸ் அப்புறம் அனிமேஷன்ஸ் இதை கூட நீங்கள் டேரெக்டாக வியூ போர்ட்டில் அப்ளை பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற காம்போசிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராஜெக்டை காம்போசிட் பண்ணுறதுக்காக நோட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நோட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2 நோட்ஸை கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்டரை பார்த்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிளெண்டரோட ஓல்டர் வெர்ஷனில் அந்த கனெக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம நிறைய நோட்ஸ் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் இந்த வெர்ஷனில் இதை கரெக்ட் பண்ணி அந்த கனெக்டரை வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நோட் சிஸ்டமில் கொடுத்துருக்கிற அப்டேட் வந்து ரொம்பவே கூலாக இருக்குது. நெக்ஸ்ட் 2 டைமென்ஷனில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிரீஸ் பென்சிலோட ஸ்மூத்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த அனிமேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கேமரா மோஷன் அப்புறம் அந்த 2Dயோட ஸ்மூத்னஸ் இது எல்லாமே அமேசிங்காக இருக்குது. அடுத்து இந்த அனிமேஷனோட ரெண்டர் வியூ பார்த்தோன்னா அந்த எமிஷன் எஃபெக்ட் அப்புறம் அந்த லைட்னிங் இது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் 2Dயில் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது கிரீஸ் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு லேயராக ட்ரா பண்ணி அதை ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மூவ் பண்ணி வச்சு அனிமேஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி 2D அனிமேஷன்ஸை பிளெண்டரில் ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் பிளெண்டரில் ஒரு நியூ 2D ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி கிரீஸ் பென்சிலில் மங்கியை கிளிக் பண்ணுங்கள். பிளெண்டரில் 3Dயில் ஒரு ஐகானிக் மங்கி மாடல் இருக்கும். அது மாதிரி 2Dலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கல்ப்டிங் மோடை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த கிரீஸ் பென்சிலை நம்மளால் எடிட் பண்ண முடியும். அதாவது அந்த ஸ்ட்ரோக்கோட திக்னஸில் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். இப்போ அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்மளால் எடிட் பண்ண முடியும். இப்போ மறுபடியும் கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி கிரீஸ் பென்சிலில் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த 2D வியூ போர்ட்டில் ஒரு ப்ரஷோட ஸ்ட்ரோக் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸில் மாடிஃபயர் டேபை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற ஆட் மாடிஃபயரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டாட் டேஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த மாடிஃபயரை அந்த ஸ்ட்ரோக்கில் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற அந்த மாடிஃபயரோட செட்டிங்ஸில் வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரோக்கில் இருக்கிற டாட்ஸ் எல்லாமே அந்த வேல்யூஸ்க்கு ரியாக்ட் ஆகும்.
அதாவது அந்த ஸ்ட்ரோக்கில் இருக்கிற டாட்ஸோட விசிபிலிட்டி, அப்புறம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பேஸ், இந்த மாதிரி எல்லாமே அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த மாடிஃபையர் வந்து 3.0ல கொடுத்துருக்கிற ஒரு நியூ ஃபீச்சர். இந்த மாடிஃபையரை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலான்னா, மோஷன் கிராஃபிக்ஸ் மாதிரி ஒரு அனிமேஷனை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது ரைட் சைடில் இருக்கிற அந்த வேல்யூஸில் கீபோர்டில் ஐ கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம்ஸை செட் பண்ணிவிட்டு, கீழே டைம் லைனில் எண்டிங் ஃப்ரேமை செட் பண்ணிவிட்டு, அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி கீ ஃப்ரேம்ஸை செட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ஒரு அனிமேஷனை க்ரியேட் பண்ணும். லைக் மோஷன் கிராஃபிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்மூத்தான அனிமேஷனை க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 2D அண்ட் 3D கம்பைன்டு ப்ராஜெக்ட். இதில் 2 டைமென்ஷன் அப்புறம் 3 டைமென்ஷன் அப்படின்னு ரெண்டுமே இருக்கும். அதில் இருக்கிற அந்த ஸ்பேஸ்ஷிப் மாடல் வந்து 3D, அப்புறம் அந்த கேரக்டரோட லேயர் வந்து 2D. இது எல்லாமே கம்பைன் ஆகும்போது டோட்டலாக ஒரு 2D அனிமேஷனை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இதுலேயும் அந்த க்ரீஸ் பென்சில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி 2D 3D கம்பைன்ட் அனிமேஷன்ஸை பிளெண்டரில் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம ஐடியா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.